ஹாய், நான் ரோஹன். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு இது. அது ஏன் எனக்கு இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ என்னோடய ஆஃபீஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஏஎஸ்ஓவாக செகண்ட் கிரேடில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஒரு 5 பசங்களை எங்கள் ஆஃபீஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக எடுத்தாங்க. அதில் வந்து ஒரு பையன் நான் இந்த இன்சிடெண்ட்டு சொல்ல போகிறதுக்கு ஏற்ற மாதிரியே அதான் அந்த பையனை மாதிரியே இருந்தான். அதனால் எனக்கு இந்த விஷயம் வந்து ஞாபகம் வந்துச்சு. அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் எங்கள் வில்லேஜ்லேயே படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சிட்டி ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப புதுசு. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. அப்போ வந்து எங்கள் வில்லேஜுக்கும் பக்கத்து வில்லேஜிலேருந்து ஒரு பையன் வந்தான். அவனும் அப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தான். அதனால் நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம். எப்போனா, நான் வந்து 11th அங்கே ஜாயின் பண்ணியிருந்தேன். அவனும் 11th அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தனால நாங்கள் 2 பேரும் எப்போவுமே கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம். ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவோம். சைக்கிளில் போகிறது வர்றது அந்த மாதிரி இருப்போம். ரொம்ப க்ளோஸாக இருப்போம். சில நாளில் லீவ் டேஸில் நான் எப்போனாவது, ரொம்ப ரேராக அடிக்கடி போக மாட்டேன், ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு, ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு நான் அவங்க வீட்டுக்கு போவேன். சைக்கிளில் பக்கத்து வில்லேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கும் பொழுது போவேன். அது மாதிரி போகும்பொழுது அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக இருப்போம். அப்புறம் 11th முடிக்கிற டைமில் எங்களுக்கு பேசிக் மொபைல் இருந்துச்சு. அப்பப்போ பேசுவேன், கால் பண்ணி என்னடா பண்ணுற அப்படின்னு. எனக்கு ஒன் கைண்ட் ஆஃப் அஃபெக்ஷன் வந்து அவன் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி இருக்கப்போ அந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது எனக்கு வந்து முகம் ஃபுல்லாக ரொம்ப பருவாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் அந்த டீனேஜ் டைமில் வரதானே, அப்போ பருவாக இருக்கும். அப்போ நான் வந்து அவன்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பருவாக இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் சும்மா விளையாட்டு சொல்லுவான், என்கிட்ட ஒரு மருந்து இருக்குடா, அந்த மருந்துனா அது வந்து சரியாயிடும், எங்கே பரு இருக்கோ அங்கே மட்டும் நீ தொட்டு பூசினா சரியாயிடும் அப்படி சொல்லுவான். எனக்கு அப்போ ஒன்றும் புரியாது. இவன் என்னடா அவன்கிட்ட இருக்க மருந்து அவன் கொடுக்குறேன்னு சொல்கிறானே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் சும்மா காமெடி பண்ணாதடா அப்படி சொல்லுவேன். நான் சீரியஸாகவே பேசுகிறேன். என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி பருவாக இருக்கிறது எனக்கு நல்லா இல்லை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். அவன் ஃபேஸ் பார்த்தா அந்த மாதிரி இருக்காது, நல்லா க்ளோவாக, அவன் பார்க்குறதுக்கே பக்கம் மென்னு மாதிரி, அப்போவே ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான். அவன் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால் நான் அடிக்கடி அவன்கிட்ட கேட்டே இருப்பேன், என்ன தாண்டா நீ யூஸ் பண்ணுற, உனக்கு எப்படி இது மாதிரி ஒரு பரு கூட இல்லாமல் இருக்குது, என் ஃபேஸ் ஃபுல்லாகவே பருவாக இருக்குடா, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அடிக்கடி நான் அவன்கிட்ட சொல்லி புலம்புவேன். அது ஆனால் என்னவோ தெரியல, அவன் வந்து நான் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அதை நான் உனக்கு உன்னோட பருவெல்லாம் போயிடும்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பருவெல்லாம் போயிடுமா, அவன்கிட்ட ஏதோ மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ டீனேஜ் இல்லையா, அப்போ ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிப்போம், க்ளோஸாக இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நான் சும்மா ஒரு நாள் அது வந்து ஃப்ரைடே ஸ்கூல் முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் எப்போவுமே 2 பேரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு பேசிட்டு தான் வருவோம். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவன் எங்கள் வில்லேஜை தாண்டி போனோம். டெய்லியுமே காலையில் எங்கள் வீட்டுட்டு வந்து ஹாலிங் பெல் சைக்கிள் பெல் அடிச்சிருவான். ஈவினிங் வந்து வீடு வர பேசிட்டே வருவோம், போகிறப்ப பேசிட்டே போவோம். அடிக்கடி கொஞ்சம் பேருக்கெல்லாம் கேட்டேன், என்ன தாண்டா பேசுவீங்க 2 பேரும், பேசிட்டே போகிறீங்க பேசிட்டு வரீங்க. ஒரு நாள் கூட பிரித்து நான் ஸ்கூல் போனால் அவனும் போக மாட்டான். சில நாள் வந்து நான் அம்மா எங்கேனாவது வெளியே போயிட்டாங்கன்னா ஸ்கூல் கட் அடிச்சிருவோம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஸ்கூல் போகும்போது 2 பேரும் ஒன்றா இருப்போம். அப்போ எங்களுக்கு என்ன யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா, கிரே கலர் பேண்ட்டும் பியூர் ஒயிட் கலர் ஷர்ட்டும் இருந்துச்சு. யூனிஃபார்மே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் அவன் நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான், இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ஈவினிங் ஃப்ரைடே வந்து அவனும் நானும் பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பருவாக இருக்குடா, என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னா. அப்போ நீ நாளைக்கு சாயந்தரம் வாடா, நான் உனக்கு மருந்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, நான் உனக்கு அந்த மருந்து அது வந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்துட்டு சொன்னேன், எங்கள் வீட்டில் ஈவினிங்னா விட மாட்டாங்கடா, என்னை வந்து மார்னிங்னா தான் சரிப்பட்டு வரும், நான் மார்னிங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் அவன் மார்னிங் வேணாங்கிறான். அந்த மருந்து வந்து இருட்டில் இருந்து இருக்கும், அது டே டைம்லனா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது.
அதனால் நீ ஈவினிங்கு ஒரு 6:30க்கு மேலே எங்கள் வயலுக்கு வாடா அப்படின்னு சொன்னான். இவன் ஏன்டா 6:30க்கு வயலுக்கு வந்து நம்மளை கூப்பிடுறானே, என்ன அப்படி ஒரு மருந்து வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அப்படி என்ன அவன் மருந்து வச்சுருப்பான் அப்படின்னா, அவன் என்கிட்ட சொன்னான் அந்த மருந்தை பற்றி. அது வந்து ரொம்ப 100% நேச்சுரல்ரா. இப்போ வந்து நீ சில மெடிக்கல் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, 99.9 அந்தளவுக்கு போட்டு 1% கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் என்கிட்ட இருக்க மருந்து வந்து 100% பியூர் நேச்சுரல் அது மாதிரி சொன்னால். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த மருந்து வந்து எப்படிரா இருக்கும், என்ன ஆகும், அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை மச்சி அது வந்து ஒரு மாதிரி தயிர் மாதிரி, தயிர்னு சொல்ல முடியாது, பாலுன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு இதில் இருக்கும். அது ஆனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். அதுவும் பரு மேலே எங்கே இருக்கோ அதை வந்து கைப்படாமல் தடவணும். அந்த மருந்து வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. இது என்னடா மருந்துங்கிற, அப்புறம் கைப்படாமல் எப்படிடா தடவுறது, எதை வச்சுடா தடவுறது அப்படின்னு சொன்னாட்டி, நீ வாடா நான் பார்த்துக்கலாம், என்கிட்ட அது மாதிரிலாம் இருக்குடா. நான் வந்து இது மாதிரி 2-3 பேருக்கு பண்ணி அந்த பருவெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த மருந்தோட நேச்சரே அப்படி தான், கைப்படாமல் அதை வந்து நம்ம தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி எங்கடா வரணும் அப்படின்னா, அந்த ஃப்ரைடே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு சாட்டர்டே வந்து நான் கேட்கும்பொழுது, சாட்டர்டே ஈவினிங் 6:30க்கு எங்கள் வயலுக்கு வந்துடு அப்படின்னா. அவங்க வயல் எப்படி இருக்குன்னா, அவங்க ஊரை விட்டு தள்ளி வயல் இருக்கும். அவங்களுக்கு வயலில் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அப்போ நீ வயலுக்கு வந்துட்ட அப்படின்னு நான் அவங்க ஊருக்கு வெளியேருந்து வந்து ஃபோன் அடித்தேன், இது மாதிரி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சரி இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு அவனும் வந்தான். அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் ஸ்கூல் போகும்பொழுது எப்படி பேசிட்டே போவோமோ அது மாதிரி 2 பேரும் பேசிட்டு அவங்க வயலுக்கு போனோம். அவங்க வயலுக்கு போனதுக்கப்புறம் அந்த ரூமெல்லாம் கொஞ்சம் கூட்டினான், குப்பையாக கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு, இருடா ஒரு நிமிஷம் நான் தண்ணி மட்டும் போட்டு வந்துடுறேன், வயல் தண்ணி பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டரை போட்டு வந்துட்டான். அப்புறம் மோட்ரு சவுண்டில் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நீ சரி வாடா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ஒரு இது மாதிரி வச்சுருந்தான். அவங்க வயல்லே விளைஞ்ச ஒரு வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு. அது வந்து செவ்வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு. அவங்க வயலில் அவங்க வாழை மரத்தில் விளைஞ்சது போல். அது ஆனால் எட்ஜில் மட்டும் பார்த்தோன்னா ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டா வந்து நீ தடவிக்கணும், இது தடவுனா சரியாயிடும். இது மாதிரி தான் எங்கள் ஊரில் 2 பசங்க தடவுனாங்க, சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால். சரிடா இதை கை வச்சு தடவுனா அப்படின்னா, இல்லைடா கை வச்சா அவ்வளோ இதாக இருக்காது, அதனால நீ வந்து உன்னோட ஃபேஸை காட்டு, எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த வாழைக்காயில் வர அந்த இதை தடவுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இது இங்கே வந்துட்டு இது மாதிரி இருக்கா அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நான் சொல்லி கேட்டேன். இல்லைடா அது தடவுறதுக்கு வசதியாக இருக்குல்ல, அதனால தான் கைப்படாமல் கரெக்டாக தடவணும் அந்த மருந்தை அப்படின்னா. இது வந்து 100% நேச்சுரல், அதனால வந்து இந்த மாதிரி பருவெல்லாம் கண்டிப்பாக போயிடும், நீ வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னால். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு அந்த இடத்துக்கு நான் இங்கே சொல்லலை, அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி கூட்டிகிட்டு வந்து இதை மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஒரு டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னோடய பருவெல்லாம் கொஞ்சம் உண்மையிலுமே போணுச்சு. அது வந்து அவ்வளோ நேச்சுரல் மருந்து இல்லை, நமக்கு தெரியும். அது அவன் சொன்ன மாதிரி 100% நேச்சுரல் தான், ஒரு கெமிக்கல் கூட இல்லை. அதனால் ஃபேஸ்க்கும் எந்த அஃபெக்டும் ஆகலை. ஒரு டைம் பண்ணும்பொழுது லைட்டாக போனதுனால அப்புறம் ஒரு 2-3 டைம் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது வந்து எனக்கு இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு.